நாள் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த 40 நாளும் நாம் இந்த பர்பஸ் ஆஃப் டிரைவ் அண்ட் லைஃப் அதில் தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக காரியங்களை நோக்கத்துடன் உள்ள வாழ்க்கை என்பதை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய மனுஷனுடைய சராசரி ஆயுசு காலம் 25,550 நாட்கள் அப்படின்னு போட்டிருக்கிறார். 25,550 நாட்கள். ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? அநேகர் நினைக்கிறார்கள் எனக்காக தான் எல்லாம் இருக்குது அவர் நினைக்கிறார்கள். நமக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். அநேக புஸ்தகங்கள் எழுதும் பொழுது எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், உனக்காக தான் எல்லாம், நீ எதை நினைக்கிறியோ அதை சாதிக்க முடியும், உனக்கு எதை லக்குகளை நியமித்துக்கொள், வாழ்க்கையை சாதிப்பதற்கு இதெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, நமக்காக தான் இந்த உலகம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அநேகர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறது அதுதான். எனக்காக தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது, எனவே நான் எதை கேட்டாலும் அவர் செய்துதான் ஆக வேண்டும், எனவே நான் கேட்கறதெல்லாம் அவர் என்ன செய்யணும்? கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எனக்காக தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இதை நாம் நினைக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அறியாமல் இப்படி நினைத்திருக்கலாம். ஆனால் நமக்காக அல்ல, எல்லாம் அவருக்காக எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? படைக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:16 நீங்கள் வாசிங்கள். கொலோசியர் 1:16 நீங்கள் வாசிங்கள். ஆம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆம் காணப்படுகிறவைகளும் ஆம் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் ஆம் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகலமும் அவருக்குள் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்காக? அவருக்கென்று, அவரை கொண்டு அவருக்கென்று என்ன செய்யப்பட்டதாம்? சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு எஜமான் ஒரு காரியத்தை அவன் உருவாக்குகிறான் என்றால், ஒரு ரோபோவை அவன் உருவாக்குகிறான் என்றால் எதற்காக உருவாக்குவான்? தனக்காக, தன்னுடைய வேலையை செய்வதற்காக உருவாக்குவான். ரோபோவுக்காக ஒரு எஜமானு கிடையாது. யாருக்காக? அந்த எஜமானுக்காக தான். அவர் தமக்காக, தம்முடைய மகிமைக்காக, நித்திய மகிமைக்காக, நித்திய கணத்திற்காக நம்மை அவர் என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் சகலமும் நம்மிடத்திலிருந்து ஆரம்பமாகவில்லை. சகலமும் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? தேவனிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அப்போ நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது அது என்ன எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. யாருக்கு தான் தெரியும்? உங்களை உண்டாக்கினவருக்கு தான் உங்களை பற்றி நீங்க என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீர்கள், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பதற்கும், கவலைப்படுவதற்கும், பாரம் அடைவதற்கும் காரணம் என்னவென்றால், அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் இன்னும் சாதிக்க முடியவில்லையே, நான் இதுவும் அந்த இலக்கை அடைய முடியவில்லையே, நான் ஏன் இந்த காரியத்தை அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நாம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மனரம்யமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையிலே தேவன் எதற்காக உங்களை சிருஷ்டித்தார், எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார், எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. இந்த நோக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் யாரிடத்துல போக வேண்டும்? தேவனிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் என்ன செய்கிற சித்தமாக இருக்கிறீர், இந்த உலகத்தில் நான் பிறந்தது எதற்காக, என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா?
ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் ஒருவேளை அவன் பாருங்கள், அவன் மெசொதோமியா தேசத்திலே அவன் குடியிருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்தாராம்? தரிசனமாகும் வரை அவனுடைய வாழ்விலே நோக்கமற்றவனாக அவன் என்ன செய்தான்? வாழ்ந்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு மகிமையின் தேவன் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமானாரோ, எதுக்கு தரிசனமானார் என்றால், அவனை குறித்து மாத்திரமல்ல, முழு உலகத்தை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், ஒரு நோக்கம் வைத்திருந்தார். என்னவென்றால், இவனுக்குள் இந்த பூமி எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு பரிசுத்த வித்து இவன் மூலமாக என்ன செய்யணும்? வர வேண்டும். அந்த பரிசுத்த வித்து மூலமாக இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த நோக்கம் ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, நீ போ சொன்னார். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை முதலே சொல்வது கிடையாது. ஆனால் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னவென்றால், இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னார், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற இந்த தேசத்துக்கு நீ என்ன செய், போ அப்படின்னு சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து போன பொழுது ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? அவனுக்கு தரிசனமாகி தொடர்ந்து அவனோடு பேச ஆரம்பித்தார். அவனை பேசுவதின் நோக்கம், ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன இருந்திருக்கும் என்றால், மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? தூரமாக போயிட்டான். மறுபடியுமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும். யார் மூலமாக வரணும்? ஒருத்தனை தனியாக ஆண்டவர் வேறு பிரித்து அவனை என்ன செய்கிறார் என்றால், அவனோடு கூட கர்த்தர் பேசி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அவனை கீழ்ப்படிய வைத்து அவன் ஒரு முன்னோட்டமே பண்ணிட்டான். ஈசாக்கை நீ பலி செலுத்துன்னு சொல்லி அவனை போய் வெட்ட போகும்போது நிறுத்து அப்படின்னு சொல்லி, இது மாதிரி தான் என் மகனை கொடுக்க போகிறேன், அவன் என்ன பண்ணுறான், அவன் தெய்வகுமாரன் இயேசுவை நான் கொடுக்க போய் இந்த உலகத்துக்கு தரப்போகிறேன், நீ உன்னை நிறுத்த சொல்லிட்டேன், ஆனால் என் மகனை உலகத்துக்கு பலியாக நான் செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் என்பதை ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிவித்து அவனை ஆயத்தப்படுத்தி அவனை குறித்து உள்ள அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்வதற்கு ஆபிரகாமும் தன்னை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்ன செய்திருந்தான்? ஒப்பு கொடுத்திருந்தான். இன்னைக்கு உங்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் சாதிச்சு இன்ஜினியர் ஆகிட்டேன், ஒருவேளை டாக்டர் ஆகிட்டேன், ஒருவேளை சாதிச்சு ஒரு பெரிய பில்லியனர் ஆகிட்டேன், வியாபாரம் பண்றேன், தொழில் பண்றேன், சோத்திரம் ஆண்டவரே. இல்லை, உங்களை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை உங்கள் மூலமாய் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவருக்கென்று என்ன செய்யப்பட்டீர்கள்? சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். எனவே நம்முடைய வாழ்வின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். எப்படி பவுல் கேட்டது போல, பவுல் அவர் நினைச்சாரு, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருந்தார். கொண்டு போய் பிடிச்சி, அவருக்கு எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அவர் புரிகிறது, இவ்வளவு நாள் நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கை வாழும் பொழுது, நீங்களாகவே ஒன்றும் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது இயேசுக்கு அது பிரயோஜனமா இருக்காது, அதை துன்பப்படுத்துறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களை எதற்கென்று அவர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார், இந்த பூமியில எதற்காக வந்தீர்கள் என்பதை நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், அன்றைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க ஆண்டவரை பார்த்து, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? என்னை குறித்து என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்திலே பிறந்தேன் ஆண்டவரை, நான் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் படிப்படியாக நீங்கள் கீழ்ப்படிய உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியிலே நிறைவேற்றும் பொழுது அது மகிமையாக இருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அங்கே ஆபிரகாம் அந்த நாளை காண அவன் என்ன செய்தானாம்? வாஞ்சித்தான். எந்த நாள்? இயேசு கிறிஸ்து அவரை முழு மலுக்குணத்துக்கு மறிக்க போகிற அந்த நாளை காண்பதற்காக அவன் என்ன செய்தானாம்? அவன் வாஞ்சித்தான். அந்த நாளை பார்ப்பதற்காக ஒரு நாள். ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக புதரிலே ஒரு ஆடு சிக்கி இருந்தது, அதை பலி செலுத்தினான்.
ஆனால் முழு உலகத்துக்காக பலியாக போகிற இயேசுவை காண அவனுடைய உள்ளம் என்ன செய்தது? வாஞ்சித்தது. அதற்காக தேவன் அவனை வேறு பிரித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதற்காக என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஆபிரகாமும் ஒரு காரணமாக இருக்கிறார். அவனை கர்த்தர் வேறு பிரித்து அவனை குன்றிலுமாக அவன் மூலம் அந்த சந்ததியின் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டது போல உங்களை தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே சாதாரண ஒரு நோக்கத்துக்காக அல்ல, தேவன் தம்முடைய இன்னும் அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதமாக்க தேவன் விரும்புகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு நீங்க நினைக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், ஒரு சிறிய சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். அப்படி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். நீங்கள் இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் நிச்சயமாகவே தேவனிடத்தில் தான் என்னுடைய திட்டங்கள்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம், உங்கள் திட்டங்கள் நீங்கள் நினைப்பதுபடி அல்ல. கர்த்தர் உங்களை எதற்காக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரிகளை நான் என்ன செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் ஏன் அந்த பூமியில வந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு என்ன காரணம் அவருக்கு தெரியும். என்னது? முழு மனுக்குலத்துக்காக பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் ரட்சிப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? சிலுவையில் என்ன செய்யணும்? மரிக்கணும். பாருங்கள், அந்த சொல்லப்பட்ட வசனம், கிறிஸ்து நமக்காக, நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் தமது அன்பை நமக்கு என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். அவர் மரிப்பதற்காகவே வந்தார். சிலுவையிலே மரிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? வந்து நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காகவும் சிலுவையிலே மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை விட்டு திருப்புவதற்கு பேதுரு முயற்சி பண்ணான். நீரெல்லாம் எங்க போகக்கூடாது? சிலுவைக்கு போகக்கூடாது, நீரெல்லாம் பாடுபடக்கூடாது என்று சொன்னாலும் அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். இல்லாவிட்டால் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. எனவேதான் இந்த நாட்களிலே நீங்கள் எத்தனை பேர் மனப்பூர்வமாக தேவனுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன், அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் எதற்காக வந்தேன், எதற்காக நான் டிசைன் பண்ணாரோ, எதற்காக நான் இந்த உலகத்தில் பிறந்தேனோ அதை மட்டும் தான் நான் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக, மனரம்யம் உள்ளதாக, அது 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 அர்த்தம் உள்ளதாக அது மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒருவரும் நீங்கள் சிலர் சொல்லலாம், நான் அவரை போல மாறுவேன். யாரை போலையும் மாற முடியாது. நீங்கள் பில்லிகிராமும் மாற முடியாது, டிஜிஎஸாவும் மாற முடியாது, நீங்கள் யாரையும் போல மாற முடியாது. நீங்க தான். உங்களை யார் உருவாக்கினது? தேவன் உருவாக்கினார். நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அநேக புஸ்தகங்கள் இப்படிதான் இருக்கிறது. நீ என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிப்பார். உன் நினைவுகள் தான் உன்னை என்ன செய்யும்? அது உன்னை பெரிய ஆளாக மாற்றும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். கரலை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், நீங்கள் தேவனாலும் தேவனுக்கென்றும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் தேவனாலும் தேவனுக்கென்றும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் இதை விளங்கிக் கொள்கிற வரை வாழ்வு அர்த்தமற்றதாகவே இருக்கும். தேவனுக்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். சகலமும் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? தேவனிடத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. எத்தனை பேர் அதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நீங்க எங்க போய் தேடணும்? உங்க வாழ்க்கை நோக்கத்தை எங்க தேடணும்னா அவர் எழுதின அந்த வேத புஸ்தகத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இதில் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை ஆண்டவர் தருவார். நீங்கள் அநேக ஒரு தத்துவ ஞானிகள் ஒரு இடத்துல கூடி ஒரு புஸ்தகத்தை எழுதுவதற்காக அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்றால், வாழ்வின் அர்த்தம் என்ன என்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்படி எல்லாம் சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்றை எழுதிட்டு கடைசியில் சொன்னாங்களா, தெரியலன்னு சொன்னாங்களா, என்னது தெரியல. வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோம்? சிலர் கேட்பாங்க, நான் வாழ்கிறது எதுக்காக? இப்போ கல்யாணம் பண்ணணும், அப்புறம் என்னது குழந்தைகளை பெற்றுக்கணும், அப்புறம் வேலை கிடைக்கணும், இல்லைன்னா படிக்கணும், வேலை கிடைக்கணும், அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், கட்டணும், அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளை வளர்க்கணும், அப்புறம் தெரியல பாஸ்டர், அவ்வளோதான். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன தெரிய, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது.
ஆனால் உங்களை கர்த்தர் அதுக்காக உங்களை வந்து ஒரு சும்மா அப்படியே ஒரு ப்ரொடக்ஷனுக்காக, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்காக உங்களை வளர்க்கலை. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தையே தலைகளாக மாற்றுவதற்காக, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. உனக்குள் சகலம் என்ன செய்யப்பட போகிறது? ஆசீர்வதிக்க. நீங்கள் ஒரு ஏரியால குடியிருந்தாலே அந்த ஏரியா உங்களால் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் நித்திய ஆசீர்வாதத்துக்காக, மகிமைக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை போல இருப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். கடலை வைத்து ஆமை சொல்லுவேன். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எனவே இதை மனதிலே கொண்டு, ஆண்டவரே, நான் இதுவரை எனக்காக தான் அவரு, அதனாலதான் ஜெபம்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் செய்யக்கூடாதா நீங்க? அவனு டென்ஷன் வேற ஆகும் அவர் மேல அப்படி. ஆனால் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம் என்னதுன்னா, அவருக்காக தான் நம்ம இருக்கிறோம். கரண்ல வைத்து ஆமை சொல்லுவோம்பா. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? நான் என்ன ஆண்டவரே, நான் சொல்றதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்க சொல்றதை நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க சொல்றதை நான் என்ன செய்யறேன். நான் எதுக்காக, நான் என்ன செய்ய மறந்துட்டேன் ஏனென்றால், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்வான்? பிரவேசிப்பானே. அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணா யாரு? பவுல். அது போல நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது, நான் எதுக்காக பிறந்தேன் எனக்கும் தெரியாது, ஆனால் என்னை கொண்டு நீர் என்ன செய்யணும் சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்னை மனப்பூர்வமாக இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே, வாழ்க்கையின் நோக்கம் முதலாவது தேவனிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை அறிந்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சகலமும் அவருக்கென்றும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. துரைத்தனங்களாக இருக்கட்டும், சிங்காசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்காக, குமாரனாகிய இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. நாம் கிருபையினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்மை முன் குறித்திருக்கிறார், பேசலை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எப்பொழுதுமே இந்த 40 நாட்கள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இந்த 40 நாட்கள் அங்கே நோவான வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்ததா. மலை 40 நாள், அதுல சீனாய் மலை 40 நாள் மோசே மறுரூபம் அடைந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தார்? அவர் உபவாச ஜெபத்தில் இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் 40 நாட்கள் இயேசுவோடு இருந்த பொழுது மறுரூபம் அடைந்தார்கள். இந்த நாட்களிலே இந்த 40 days 40 நாள் கோலியாத்து சவால் விடும் பொழுது அங்கே தாவீது அவர் மறுரூபம் அடைந்து அவர் வல்லமையாய் எழும்பி பிரகாசித்தார். இந்த 40 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். எல்லா கரங்களை வைத்து இந்த 40 நாட்களும் நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த 40 days 40 நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான காலங்கள். சொல்லுங்கள், மறுரூபமாக வேண்டிய நாட்கள், தேவனோடு ஆண்டவரை நெருங்கி வருகிற நாட்கள், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற நாட்கள், அவருடைய விருப்பங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாய் நாம் மாற்றுகிற, நம்மை ஒப்பு கொடுக்கிற நாட்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே. சகலமும் நம் மூலமாய் ஆரம்பிக்கவில்லை, தேவன் மூலமாகவே எல்லாம் ஆரம்பமாகிறது. என் வாழ்க்கை தேவனால் ஆரம்பமாகிறது. அவரே அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் அதை நிறைவேற்றினார். பவுல் அதை நிறைவேற்றினார்.
அவங்க பறிந்து கொண்டார்கள். என் வாழ்க்கையின் ஆரம்பம் எல்லாம், நோக்கம் எல்லாம் தேவனிடத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. எல்லாம் வலது கரங்களை வைத்து, தேவனே உம்முடையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்களை சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய எஜமானா இருக்கிறேன். நீரே எங்கள் பரம தகப்பனா இருக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்து நடத்து ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக வாழ்க்கை அல்ல, உமக்காக வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஆண்டவரை விரும்புகிறதை நாங்கள் கேட்கிறதல்ல, நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை வைத்து, ஆண்டவரை இதுவரைக்கும் எனக்கு பிரியமானதெல்லாம் தாரும் சொல்லி கேட்டது. ஏன்னா இவ்வளவு நாள் நினைச்சிட்டோம் நமக்காக தான் எல்லாம் நினைச்சிட்டோம். இல்ல, அவருக்காக தான் எல்லாம். அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரை எனக்கு கற்றுத் தருவீராக. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீ. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கண்ணில் வைத்து சொல்லுவோம். நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. நான் உம்முடைய சித்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இனி நான் ஆண்டவரே முறுமுறுக்க மாட்டேன். எனக்காக தான் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்க மாட்டேன். உமக்காக நான் இருக்கிறேன். உமக்காக நான் என்னை ஏற்படுத்தினீர், என்னை தெரிந்து கொண்டீர், நீரே என்னை சிருஷ்டித்தீர். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதற்கு எங்களை முழு மனதோடு அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க நல்ல 2 கரங்களை வைத்து இயேசு ராஜான்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னையிலிருந்து வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மனரம்யமாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அவருடைய சித்தத்தை செய்ய செய்ய அது போல ஒரு சந்தோஷம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது போல ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அது போல ஒரு ஆனந்தம் எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்த நம்மை ஆண்டவர் ஒரு பரந்த எல்லைக்குள்ளே கத்தர் கொண்டு வருகிறார். நமக்கு ஸ்தோத்திரம். குறுகிய வட்டத்தில் இருந்த நம்மை முழு உலகத்துக்கும் என்ற ஒரு இடத்துல கத்தருக்கும், முழு உலகத்துக்கும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று சொல்லுகிறவர் நல்ல வலது கரங்களை வைத்து, ஏதோ நான் ஒரு குடும்பத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்காக, முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவரை, அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றவர்கள் கரங்களை வைத்து நமக்கு ஸ்தோத்திரம். அந்த குறுகிய எல்லையிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்ல, உன் குடும்பத்துக்காக தான் உன்னை அழைக்கவில்லை, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் உன்னை அழைத்திருக்கிறேன், அதற்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடினாலே அந்த கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.